ராஜ்குமார் வந்து எங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போறாரு. மாங்காடு பக்கத்தில் தான் என் கடன் ஓபன் பண்ணுற ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். கடன் வாங்காமல் முதலீடு போட்டு பண்ணாதான் தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். சூப்பராக நெல்லிக்காய் ஜூஸ் போட்டாச்சு. அந்த பக்கம் ஏசி கொடுத்து இந்த பக்கம் ஜன்னல்லாம் திறந்து தான் இருக்குது. அப்போ கூட வேர்த்து ஊற்றுது. அப்படின்னா நல்லி எலும்பு கிரேவி வச்சுருக்கோம், ரசம் வச்சுருக்கோம், சிக்கன் வந்து ட்ரையாக பண்ணியிருக்கோம். அது உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாராவில் ஸ்டீமர் வந்து நமக்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா, ஐயோ அயன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். டக்குன்னு எடுத்தோம்னாக்கா பண்ணிடலாம். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல ரமேஷ். இது வந்து கை க்ளோஸ், கையில் வந்து போட்டுக்கிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஒயரோடு சேர்த்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதிலேயே வந்து அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவு பிரகாரம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மாட்டிட்டு நம்ம பட்டனை அயன் பண்ண வேண்டியது தான். இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போது வெளியில் எங்கேயாவது போகும்போது நம்ம ஹோட்டலில் கூட தங்குறோம், அவங்கக்கிட்ட வந்து அயன் பாக்ஸ் வந்து கேட்கணும், கால் பண்ணி கேட்கணும். இல்லை ஹோட்டல் அப்படின்றத விட நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போவோம், அயன் பண்ணாமல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம். அந்த ட்ரெஸ்ஸு வந்து அயன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட வந்து அயன் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கணும். அப்படிலாம் இல்லாமல் நம்மளே வந்து இதை டக்குன்னு எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் சாரீ கட்டும் போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மடிப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயன் வந்து நம்ம வெளியே கொடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அதனால சரி ஓகே, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இதை நம்ம வாங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆன் ஆஃப் பட்டன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை பண்ணோம்னா இங்கே பாருங்கள் இது வந்துடும். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது தான், ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியது தான். ஸோ இது வந்து ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸுமே ரொம்ப கம்மி. நம்ம இப்போ ஒரு அயன் பாக்ஸுடைய விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1999 தான். இது என்னென்னா கேரி ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம், நல்லாவும் இருக்கும். ஒரு பெட்டியில் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சோமா, துணியெல்லாம் அடுக்கணுமா, அதில் வந்து இந்த ஸ்டீமரை எடுத்து வச்சோமா போனோமா, அங்கே போகிற இடத்துல நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தாராளமாக. ஸோ எப்படி யூஸ் பண்ணி பார்த்துடலாங்களா? பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறேன். அதுக்கு தான் நான் அயன் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன். அருண், வரலட்சுமி, அம்மா 3 பேரும் தான் வந்து சமைப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஆனால் இங்கே வீட்லேயே வந்து மட்டன் அது இதுன்னு வர சமைப்பாங்க. அந்த நைட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஷர்ட். இந்த ஷர்ட்டை தான் இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். இங்கேயே உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன் அண்ட் ஆஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து சாய்க்கெல்லாம் கூடாது, யூஸ் ஆமாம், நேராக பிடிச்சிக்கணும்னாலே. இருங்க, அந்த ஸ்டீம் வரட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பாருங்க, வாவ், குயிக்காக முடிஞ்சிடும் டக்குன்னு. சாரீஸ்லாம் வந்து சாரீ வந்து சூப்பராக பண்ணலாம், ஷர்ட்டுமே நல்லா சூப்பராக பண்ணலாம். கரெக்டான ஒரு வாட்டமான இடம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து. ஆமாம், இங்கே எங்களுக்கு வந்து சரியாக ஒரு இடம் இல்லை, மேலே இருக்கு ரூமில். மேலே வேணால் ட்ரை பண்ணி நாங்கள் இதுக்கு பண்ணி பண்ணுவோம். முன்னாடியே இந்த இதுவை பார்த்துருப்பீங்க ஷர்ட்டை எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம அயன் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே நம்ம ஹேங்கரில் வந்து டக்கு டக்குன்னு அயன் பண்ணி மாட்டி வச்சிடலாம். இருக்கிறதுலே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் பண்ணும் போது அதை மடிக்கிறது தான். ஷர்ட் வந்து மடிக்கவே வராது, நிறைய பேத்துக்கு மடிக்க வராது, எனக்குமே அந்த மாதிரி மடிக்க வராது. நம்ம அயனிங் கொடுத்து அவங்க மடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மடிக்க வராது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஹேங்கரில் மாட்டி டக்கு டக்குன்னு அயன் பண்ணி நம்ம எடுத்து பீரோவில் மாட்டி வச்சிட்டோம்னா ஜென்ஸுக்கு வந்து போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுமே ப்ளவுஸ்லாம் அந்த மாதிரி அயன் பண்ணி மாட்டி வச்சிடலாம்.
கட்டலாம். சாரீ கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இது மடிப்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மடிப்பு வந்து அழகாக அயன் பண்ணிட்டோம்னா அப்படியே நிற்கும். இது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். கண்டிப்பாக அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகும். யூஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்ம அயன் பண்ணியாச்சு. ரமேஷ் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவாப்பில். நம்ம வந்து சூப்பராக சமைக்க போயிடலாமாங்க. இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம். என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த பக்கம் ஏசி ஓடுது, இந்த பக்கம் ஜன்னல்லாம் திறந்து தான் இருக்குது. அப்போ கூட வேர்த்து ஊற்றுது. அப்படி ஒரு நல்ல வெயில் காயும் போது கூட தெரிய மாட்டேங்குது. இப்படி ஊம வெயில் காயும் போது தான் ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஆமாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வாங்கினந்த மட்டன் அந்த இல்லை கொத்துக்கறி காலையில் பண்ணிட்டேன். நல்லி எலும்பு வந்து கிரேவி தான் வைக்க போகிறோம். அப்படியே குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பசங்க எல்லாருக்குமே அந்த நல்லி எலும்பு நல்லி எலும்பு கடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கறியோடு வாங்கிட்டு சொன்னேன். ஏன்னா சுத்தமாக வழிச்சிருவாங்க கறியை. அதனால் நான் கறியோடு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரோன்னு அப்படின்ட்டேன். கொஞ்சம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ வந்து இதில் தனியா வந்து ஒரு 3 ஸ்பூன் தனியா, 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் சோம்பு. மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பட்டை, இந்த பாருங்க லவங்கம், அது எல்லாமே ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து சுருள் பட்டை, அப்புறம் ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 3, மராட்டி மொக்கு ஒரு 4, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இஞ்சி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு ஒரு 10 பல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடி முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் அடுப்பை ஹையில் வச்சு 15 மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வறுக்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து நன்னி எலும்பை வந்து நல்லா வேக வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 விசில் போட்டிருக்கேன். அதை எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே. ஆமாம், வாசனை வர ஆரம்பிச்சிச்சில்ல. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துப்போம். நாங்கள் மட்டனுக்கு இந்த மசாலா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு காப்பி தூள் வந்து நான் அரைச்சிட்ருக்கேன். இது அகராவோடது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அரைச்சிக்கலாம். நல்ல வாசனை வருது அரைக்கும் போதே. ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி போட்டு குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னது அருண்குமார் வந்து எங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லை பிரிஞ்சு போல், அவனுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, ஏதாவது ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. கல்லை அடித்து சிலையாக்குற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் அரை சிலையாக ஆயிருக்கான். அந்த கடை வச்சேன்னா முழு சிலையாக ஆயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படி தானேடா? முழு சிலையாக ஆயிருக்கியா? இப்போ அரை சிலையாக இருக்கியா? சரி, மறுபடியும் அவனை செதுக்குவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக செதுக்கி வந்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறான். நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு சொந்த தொழில் பண்ணுறது அது எப்பவுமே நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் கண்டிப்பாக வேணும். அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 2வது, முதலீடு வந்து கடன் வாங்காமல் முதலீடு போட்டு பண்ணாதான் அந்த தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே அதில் வந்து நம்ம ஒரு 6 மாதத்துக்கு இன்கம் பார்க்க முடியாது. வருமானம் வரும், அதை எடுத்து வைப்போம், அப்படின்னு வர்றதுக்கு செலவுக்கு அந்த மாதிரி தான் போகும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படி தான். அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணித்தரலாம். கடன் ஓப்பன் பண்ணுற ஒரு வீடியோவை நான் அவங்களுக்கு போடுறேன். அவனுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் தான், மாங்காடு பக்கத்தில் தான். எந்த இடம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்து அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைன் மூலமாக தான் அவனும் பண்ண போகிறான். அதனால் உங்கள் எல்லாருக்குமே அவனோட டேஸ்ட்டு, அவனோட இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னடா, நல்லா டேஸ்ட்டாக கொடுப்பியா? தரமாக கொடுக்குறியா?
கம்ப்ளைண்ட் என்கிட்ட வரும். அந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு கொடு உன்னோட கஸ்டமருக்கு, சரியா? அதுதான் சொல்கிறேன், குறை இருக்கக்கூடாது, இருந்தாலும் திருத்திக்கணும், சரியா? இது வந்து மட்டனுக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுங்காட்டி இங்கே வந்து சிக்கன் வந்து ட்ரையாக பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பூண்டு தட்டி வச்சுக்கலாம். பூண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்ல அதுக்கு வதங்குற வரைக்கும், அதனால் இந்த வேலையை முடிச்சிருவோம். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 150 கிராம் வேணும் நமக்கு. பூண்டு வந்து 150 கிராம் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து இப்போ வந்து வறுத்து ஆறிடுச்சு. ஆமாம், ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போடுறேன். 3 பேர்த்துக்கு 4 நெல்லிக்காய் போடுறேன் நான். வரலட்சுமிக்கு, எனக்கு. வரலட்சுமிக்கு போடும்போது அப்படியே நாங்களும் கொஞ்சம் குடிச்சிக்கிறது இப்போல்லாம். ஆமாம், வாரத்தில் ஒரு 3 நாள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். டெய்லி 2 ஜூஸ் கூட குடிக்கலாம். ஜூஸ் குடிக்கிறத விட டெய்லி ஒரு சிலருக்கு செட் ஆகாது, ஒரு சிலருக்கு செட் ஆகும். செட் ஆகிறவங்க டெய்லி கூட நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 4 போட்டிருக்கோம். 4 நெல்லிக்காய் போட்டிருக்கோம். பெருசாக போட்டிருக்கோன்னா ஒரு 8 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஐஸ் கட்டி இருக்கான்னு பார்ப்போம். இதில் ஒரு ஏலக்காவும் போட்டு வச்சுருக்காங்கப்பா. முதல்ல இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா தான் அதில் உள்ள சார்பில் இன்னும் ஒரு தடவை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். சூப்பராக நெல்லிக்காய் ஜூஸ் போட்டாச்சு. 3 பேரை குடிக்க போகிறோம். ஆமாம், மிளகா ஒரு 5, தக்காளி வந்து நல்லா ஒரு 1/2 கிலோ வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கணும். மறுபடியும் தக்காளி நல்லா வதங்கட்டும். சிக்கன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் வறுவலுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 ஏலக்காவும், இதில் ஒரு 2-3 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். மிளகு, தனியா 1 ஸ்பூன். இது வந்து கடைசியில் நம்ம பொடிச்சு போடணும். அதுக்காக இது வறுத்துக்கலாம். இதில் ஜாதி பத்தை மட்டும் ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து 150 கிராம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம். கருவேப்பிலை கொஞ்சம். சிக்கனுக்கு வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த மட்டனுக்கு பாருங்கள், நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த மசாலா வதங்கணும். ஏன்டா மூஞ்ச படம் காட்டுறேன்? மும்முரமா சீரியஸா வந்து கலரிட்டு இருக்கேன். பயங்கரப்பா திடீர்னு மூஞ்ச காட்டுறேன். என்னென்ன பண்ணுறான் பாருங்க. ஒரு ரகலை இல்லை, அதனால் இன்னொரு ரகலை. கொஞ்சமாக ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி அதை ஊற்றிட்டு, இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் மூடி வச்சுருவோம். பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனுக்கு இது பொடிச்சு கடைசியில் போட்டு இறக்கணும். இந்த ஒரே ஒரு தக்காளியை நல்லா இது கையில் கட்டிச்சு போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலா வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துருவோம். இது வந்து இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இதே மாதிரி அடுப்பில் இருக்கட்டும். கம்மியான தீயில் இருக்கட்டும். எலும்பில் இருந்த கறியெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இங்கே வர இல்லை, ஒன்றுமே இல்லை.
இன்னும் அதாவது 12 விசில் போட்டேன். அப்போ முன்னாடியே நான் எடுத்துருக்கணும். சரியா? நீங்கள் வந்து என்னதுரா நல்லி எலும்பு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 8 விசில் போட்டுக்கோங்க. நான் 12 விசில் போட்டேன். ஆனால் நல்லா குழஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அடுப்பில். பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு வந்தவுடனே இதை வந்து நம்ம இறக்கிடுவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இறக்கிடுவோம். சூப்பராக லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன்னா, சாதம், சிக்கன் வந்து ட்ரையாக பண்ணியிருக்கோம். அது வந்து மசாலா நம்ம வந்து வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். பெப்பர் சிக்கன் பெரட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லி எலும்பு கிரேவி வச்சுருக்கோம், ரசம் வச்சுருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து அகாராவோட ஸ்டீமர் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா சாரீ, ட்ரெஸ்ஸு எல்லாமே அயன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.